அதாவது திரையில பார்த்தவரை தரையில பார்த்த உடனே கூட்டம் கூடிடுச்சு அப்படிங்கிறது தான் அவர் சார் சொன்ன விஷயமா இருக்குது. அதை எப்படி அப்படிதான் எடுத்துக்கணுமா? அதை அவர் சொன்னது வந்து 100 விழுக்காடு ஒரு நியாயமான கருத்து. அக்கா சன்னி லியோன் கேரளா போனப்போ கூட்டம் எப்படி கூட்டுச்சுன்னு அந்த வீடியோஸ் பார்த்தா தெரியும். அதே மாதிரி நாளைக்கு நயன்தாரா அவர்கள் லேடி சூப்பர் ஸ்டார் அவங்கள இதே திருச்சியில் நீங்கள் ரோட்டில் அப்படி நடக்க விட்டு பாருங்கள், எவ்வளோ கூட்டம் சேருதுன்னு பாருங்கள். என்ன பிரச்சனைனா காசு கொடுத்து நம்ம வந்து திரைப்படத்தில் போய் பார்க்குறோம் தியேட்டரில். அவங்கள வந்து எதுவுமே காசு தான். ஒரு நிகழ்ச்சிக்கு போனோன்னா காசு, ஒரு விளம்பரத்தில் நடிக்கணும்னா காசு, அது அவங்களோட வியாபாரம் தொழில். நான் அதுக்குள்ளே போகல. அவங்கள பார்க்குறது எட்டாக்கணி. இப்போ எப்படி நம்ம கோயிலில் வந்துட்டு தர்ம தரிசனம், ஸ்பெஷல் தரிசனம், காலையிலே விடிகாத்தில் போய் பார்க்கணுன்னா எக்ஸ்ட்ரா காசு வச்சு தரிசனம்னு சொல்லிட்டு ஒரு அவலமான ஒரு சூழ்நிலை திருக்கோயில்களில் இருக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்துலேயே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இதில் இது ரொம்ப முக்கியமானது எனக்கு என்னென்னா, சகோதரர் இவர் சொன்னதும் சரி, அண்ணன் ஷானவாஸ் சொன்னதும் சரி, எனக்கு ஒரு பயமாக இருக்குது. 7 கிலோமீட்டர் கூட்டம் நின்றுது, 10 கிலோமீட்டர் கூட்டம் ட்ரோன்லாம். இது இப்படியே போச்சுன்னா எங்கள் மக்களோட நிலைமை என்ன ஆகும்? நேற்று நடந்தது பேரணி கீரணின்றதான் இருக்குது. எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, ஒரு பத்திரிக்கைனா இந்த பழைய காலத்தில் இந்த 80-90களில் பெண் அழைப்பு மாப்பிள்ளை அழைப்புலாம் நடத்துவாங்க. அப்போ டிராஃபிக் இருக்காது. அந்த வண்டி பார்த்திங்கன்னா அந்த வண்டிக்கு முன்னாடியே அதே தலைமையில் லைட் வச்சுக்கிட்டு அவங்க சொந்தக்காரங்க அங்காளி பங்காளிலாம் பொறுமையாக நடந்து போவாங்க, அப்படியே பேசிக்கிட்டே போவாங்க. அந்த மாதிரி திருச்சி ஏர்போர்ட்டில் வந்த கூட்டத்தை திருச்சி ஏர்போர்ட்லேயே டாட்டா காட்டி வணக்கம் சொல்லிட்டு பார்த்துட்டிங்கல்ல, எதனா இருந்தால் இப்போ போயிட்டு வாங்க, நான் அடுத்து அரியலூர் போனோம், அரியலூரில் பார்த்தவங்களும் போயிட்டு வாங்க, நான் அடுத்து பெரம்பலூர் போயிருந்தா பெரம்பலூரில் 12 மணிக்காச்சும் நைட்டு ஏதோ சும்மாவாச்சு பார்த்துருக்கலாம். பிரச்சாரம் பண்ண வேண்டியதில்லை. ஏதோ ஒரு அமைதியாக மைதானத்தில் ஒரு 4 வார்த்தை உங்களை பார்க்கணுன்னு வந்தால் கருத்து இருக்குது, இப்போ டைம் ஆகி போச்சு பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். அந்த புரிதலே இல்லாமல் பொறுமையாக ஆம வேகத்தில் திருப்பி செல்ஃபி, திருப்பி வீடியோ. இது வந்து ஏங்க நான் என்ன சொல்கிறேன்னா, வெளிப்படையாக பேசுவோம். மற்ற தலைவர்களை விட நேற்று விஜய்க்கு கூட்டம் அதிகம் வந்துச்சுன்னா அதிகம் வந்துச்சு. அதில் நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. மற்ற கட்சிகளில் காசு கொடுத்து குவார்டர் கொடுத்து கூப்பிட்றாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அந்த குற்றச்சாட்டு நேற்று வராது. ஏன்னா அவரை பார்க்குறதுக்கு வந்தாங்க, அதையும் ஏற்கிறேன். ஆனால் ஒரு அரசியலில் ஒரு நாகரிகம், ஒரு முறைன்னு இருக்குது. எப்படி வந்து ஒரு கூட்டத்தை நடத்தணும், அரசியலில் எப்படி வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணணும், எப்படி வந்து ஒரு ரோட் ஷோ பண்ணணும், எதுவுமே இல்லாமல் தாந்தோணித்தனமாக அவங்க பாட்டுன்னு அப்படியே நடந்து போயின்னு இருந்தால் அந்த பக்கம் ஆம்புலன்ஸ் போக வேணாவா? அந்த பக்கம் பள்ளிக்கூடத்துக்கு நேற்று ஸ்கூல் இல்லை, நல்ல வேலை ஸ்கூல் காலேஜ் லீவு நல்லா தெளிவாக பார்த்து வச்சுருக்கிறாங்க. இப்போ மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு மருத்துவமனைக்கு போவேனா? இல்லை, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். இப்போது இது வந்து என்னென்னா, இது மாதிரி ஆளாளுக்கு பண்ணால் அப்புறம் நாளைக்கு அஜித்து போகிறான்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயும் இதே மாதிரி நடக்கும். இது வந்து ஒரு தவறு. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, 10:35க்கு வரணுன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணும். அதே மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், அடிக்கடி அவர் போய் காட்சி தந்தார்னா, இப்போ திருச்சி மாதிரி ஒரு சட்டமன்ற தொகுதி மாவட்டத்துக்கு 9 சட்டமன்ற தொகுதிங்க, அதுக்கு 2 மணி நேரம் கால் ஷீட் கொடுத்தா பத்துமா? ஒரு மாவட்டம் துறையூரில் ஒரு நாள், இல்லை வந்து பக்கத்தில் இன்னொரு மணச்சநல்லூர் ஒரு நாள், அது திருச்சி வெஸ்ட்டு ஈஸ்ட்டு ஒரு நாள், ஸ்ரீரங்கம் ஒரு நாள், இப்படி அட்லீஸ்ட் ஒரு நாள் பார்த்துருந்தா கூட மக்கள் என்ன பண்ண போகிறாங்க, வந்து போகிறாங்க, பார்க்க போகிறாங்க, போயிடுவாங்க. நீங்கள் வந்து அதை வந்து அவர் வந்து ஒரு அப்படியே எலீட்டாகவே வச்சுருக்கீங்க. சாதாரண சாமானியனுக்கு ஒரு எட்டாத கனி விஜய் பார்க்க முடியாதா, ஃபோட்டோ எடுத்துக்க முடியாதா, தடவ முடியாதா, பக்கத்தில் நிற்க முடியாதா, அவர்கிட்ட 5 நிமிஷம் பேச முடியாது. அந்த ஏக்கம் இருக்கு இல்லைங்களா, அந்த ரசிகர்களோட ஏக்கத்தை போக்கிட்டா கூட்டம் குறைஞ்சிரும், கண்டிப்பாக குறையும். ஏன்னா அவர் உங்களில் ஒருத்தனாகிடுவார். இவர் சொல்கிறார்ல, என் குடும்பத்தில் ஒருத்தனாக இருக்கிறீங்க, குடும்பத்தில் ஒருத்தனா, சரி பனையூரில் எத்தனை பேர் சேர்த்து பார்ப்பீங்க நீங்கள்? நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சமபந்தியோ இந்த மாணவர்களுக்கு விழாவை நடத்துறதை தவிர்த்து விஜய் என்னைக்குன்னா தொண்டர்களோட கல்யாணத்தில் பார்த்துருக்கீங்களா? இல்லை ஏதோ ஒரு சாவு நிகழ்ச்சி அரசியல் ரீதியாக நடிகர்களுக்கு போவார். சாமானியம் அவங்க சொந்த கட்சிக்காரங்க, அதாவது தொண்டர் அணியில் இருக்கிறவங்களோட ஒரு நல்லது கெட்டதுக்கு விஜய் அன்னைக்குனா ஃபோட்டோ பார்த்துருக்கீங்களா? அவர் வந்து இன்றைக்கி அரசியலுக்கு வந்துட்டாருங்க. இந்த மக்களை சந்திக்கிற ஆப்ஷனே இல்லைன்னா இதை கூட பண்ண மாட்டார். இன்னொன்று, அதில் எவ்வளோ ஆபத்து இருக்குது. பைக்லேயே 6 நடிச்சுன்னு வராங்க, யாரோ ஒருத்தர் 2 பேர் தள்ளுமுள் ஆகி போச்சு, இல்லை ஒரு ஸ்டாம்பீட் ஆகிடுச்சு, ஒரு 5-6 பேர் இறந்து போயிட்டாங்கன்னா அந்த கெட்ட பேர் அவருக்கு தானே வரும். இது வந்து ஒரு தவறான முன்னெடுத்துக்காட்டு. நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் இன்னும் பிளான் பண்ணோம். பெரம்பலூர், அரியலூர், திருச்சி சேர்த்திங்கன்னா 14 சட்டமன்ற தொகுதி, கிட்டத்தட்ட 14 சட்டமன்ற தொகுதிக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரத்தை எப்படிங்க கவர் பண்ண முடியும்? இது ஒரு பேசிக் கால்குலேஷன். இதை கூட யோசிக்க மாட்டீங்களா? உங்களுக்கு கூட்டம் வரும்னு தெரியும். அப்போ இந்த கூட்டம் வரணும், இந்த கூட்டத்தை வச்சு இப்படியெல்லாம் காட்டணும்னா காட்சிப்படுத்துறீங்களா? இதெல்லாம் வந்து அப்படியே சரி 3 லட்சம் வச்சுக்குவோம் ஒரு பேச்சுக்கு, அதை சொல்கிறாங்க அந்த கட்சியை சார்ந்தவர்கள். 3 லட்சம் பேர் வந்து மொத்தமாக அவங்க அப்படியே வீட்டுக்கு போய் எல்லாரும் சேர்த்து ஒருத்தர் 3 ஓட்டு வாங்கினா கூட 10 லட்சம் ஓட்டு. திருச்சி போன்ற அந்த எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா 40 லட்சம் ஓட்டில் 10 லட்சம் ஓட்டு வாங்கினா அது எந்த மூலைக்கு? 15% கூட காணாது. இதுதான். ஆனால் இன்னொன்று, நான் ஊடகங்களை நான் கண்டிப்பாக ப்ளேம் பண்ணுவேன். நிறைய பேர் பார்க்குறாங்க, வியூஸ் பார்க்குறாங்கன்றதுக்கு வேண்டி ஷானவாஸ் சொன்னது ஒன்று, மேபி அவங்களுக்கு லைவ் போடல, ரைட்டு. எவ்வளோ விஷயம் மக்கள் பிரச்சனை இருக்குது.
காலையில் 7 மணிக்கு 8 மணிக்கெல்லாம் ஆரம்பித்து லைவை போட்டு அங்கே இருக்கிற பத்திரிகையாளர் சுகர் மாத்திரையெல்லாம் போட்டு ஏங்க ஒரு எப்போ 8 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 12 மணிங்க ஒரு இது இல்லையா? ஒரு நடிகர் எம்ஜிஆரும் போயிருக்கிறாரு, சிவாஜியும் போயிருக்காரு. ஆனால் நம்ம மேலேயும் அது ஒரு தவறு இருக்குது. ஏன்னா மக்கள் வந்துட்டு அது சினிமா இருக்குது, சின்னத்திரை இருக்குது, செவி வழி செய்தி செய்திகள்ன்றது வேற. அது எல்லாமே நம்ம நேற்று வந்து கொஞ்சம் ஏதோ அதில் தவற விட்டுட்டோமோ. ஏங்க நீங்கள் ஒரு விஷயங்க வெளிப்படையாக பேசுவோம், நேற்று கண்டி லைவ் போடல அப்படின்னா இந்த பிரச்சனை இன்னைக்கு இவ்வளோ பெருசாக இருக்குமா? விஜய் வந்து அவர் கருத்தை சொல்லிட்டு பத்திரிகையாளர் பேசிட்டு போயிருப்பார், அவ்வளோதான். இது லைவ் போட்டு அதை அதிகமாக காட்டுறது, லைவ் காட்டினோன்னா அங்கே சேட்டை ஜாஸ்தி ஆகும், அப்படியே தொடர்கதையாக போயிடுச்சு. இதுதான் இந்த லைவ்னால தான் அது வந்து பெருசாக பேசப்பட்டது. மற்றபடி அவருக்கு கூட்டின கூட்டம் சகோதரர் திமுகல இருந்து சொன்னாரு, இது வந்து கூட்டம் அது அப்படியெல்லாம் குறைச்சி மதிப்பிடக்கூடாது. கூட்டம் வந்திருக்குது. அந்த அரியலூர்ல இருந்து அப்படியே கொஞ்சம் எடப்பாடிக்கு ஜம்ப் ஆகணும். கண்டிப்பா எடப்பாடி வந்து இப்போ அந்த டெல்லிக்கு போய் அமித்ஷா சந்திப்பு அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஏதாவது அந்த கூட்டணி இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்துறதுக்கான வாய்ப்பா அமையுமா? இல்லை வலுப்படுத்துறதுலாம் இல்லை, அதில் ஒரு சில பேரை வந்து களை எடுக்கணும்னு போறாரு அவர். அண்ணா வந்து ஃபுல் டீட்டெயில் சொல்ல, ஐயா செங்கோட்டையன், அண்ணாமலை போன்றவர்கள், டிடி விதினன் போன்றவர்கள்லாம் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. ஏங்க இந்த மாதிரி பொழுதுக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நீங்கள் வந்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுன்றதை கண்டிப்பாக பேசுவார். விஜய் பற்றியும் பேசுவாங்க. இந்த மாதிரி புதுசாக ஒரு கட்சி வந்திருக்குது, உங்களையும் சேர்த்து கலையெடுப்பு நடக்க போகுதுன்னா செங்கோட்டையனை வந்து ஆமாங்க, அடுத்த முறைலாம் வந்து பதவி இருக்காது சொல்லி வைங்க. இப்போ பதவி தான் போச்சு, அடுத்த வர கட்சி அடிப்படை உறுப்பினரே இருக்காதுன்னு சொல்லக்கூடியவர் தான், அந்த தன்மை படைத்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதனால் இந்த வாய்ப்பை வந்து அண்ணாமலையும் இந்த மாதிரி வந்து அடிக்கடி பண்ணுறாரு. ஏகப்பட்ட ரிப்பேர் வருது, பிரச்சனை வருது, இதெல்லாம் சரி செய்யுங்க, இதெல்லாம் சரி செய்யணும்னா அதுக்கப்புறம் வேறு சில பிரச்சனைகள் வரும். ஏன்னா புது கட்சிகள்லாம் வருது, இங்கே வந்து தேர்தல் வந்து சூடு பிடிக்கிற நேரம் கண்டிப்பாக பேசுகிறார். எல்லாமே வந்து சிபி ராதாகிருஷ்ணனை பார்க்குறது, வாழ்த்து சொல்கிறது அது ஒரு சம்பிரதாயம். அதற்கு பின்னாடி பிஜேபி தலைவர்களை சந்திக்க போகிறார். இதில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, டிடி விதினகரன் அவர்களோட அந்த கருத்து இருக்கு இல்லைங்களா, எடப்பாடி பழனிசாமி தலைமையில் முதலமைச்சர் வேட்பாளர் அவர்னா நாங்கள் அதை ஏற்றுக்க மாட்டோம், அதையும் கண்டிப்பாக நாளைக்கு பேசுவார். அப்போ கண்டிப்பாக டிடி விதினகரன் விஜய் பற்றி, செங்கோட்டையன் பற்றி, அண்ணாமலை பற்றி கண்டிப்பாக அந்த பேச்சுவார்த்தையில் இடம்பெறுன்றது என்னோட புரிதல். ஆனால் இதை வெளிப்படையாக எந்த அளவுக்கு சொல்லுவாங்கன்னு தெரியாது. கண்டிப்பாக இந்த விவகாரங்கள் பேசுவாங்க. தேர்தல் யுக்தி என்ன, வியூகம் என்ன, அதுவும் இருக்கும். ஏன்னா ஒரு பிரதான எதிர்க்கட்சி தலைவர் அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த தேர்தல் விஷயங்கள் பிஜேபி சார்பாக நடக்கக்கூடியதுக்கு எல்லாமே வந்து எப்படி வியூகங்கள் அமைக்கிறதுன்ற அமித்ஷா இவங்க 2 பேர் பேசுகிறாங்கன்னா கண்டிப்பாக முழுக்க அது அரசியல் தேர்தல் தான் இருக்கும். அதை தாண்டி எதுவும் இருக்காது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.